ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். நம்ம யூடியூப் சேனல்ல ஹோம் தியேட்டரில் இருக்கக்கூடிய ஏவி ரிசீவர், ஸ்பீக்கர்ஸ், சப்வூஃபர் இது எல்லாமே நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா யூசர் ஐட்டம் அண்ட் பிராண்ட் நியூ ரெண்டுமே நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். பிராண்ட் நியூ அப்படின்னு வரும்போது ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு நம்மளே வேரண்டி கிளைமிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஃபியூச்சரில் எதனா உங்களுக்கு ஃபால்ட் வந்ததுன்னா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யூசர் ஐட்டம். இந்த யூசர் ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே மின் கண்டிஷனில் மட்டும் தான் எடுத்துட்டு இருக்கிறோம். இதுல மேக்சிமம் வெளிநாட்டிலிருந்து இம்போர்ட் பண்ணி தான் நம்ம நிறைய எடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பராக செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் அனலைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கரண்ட்லி அவைலபிளா 5.1 ஏவி ரிசீவர், 7.2 டால்பி அட்மாஸ், 9.2 டால்பி அட்மாஸ். ஸோ இந்த மாதிரி செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான ஏவி ரிசீவர் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. ஸ்பீக்கர் பேக்கேஜும் பார்த்துட்டீங்கன்னா சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ், புக்ஷெல் ஸ்பீக்கர்ஸ், டவர் ஸ்பீக்கர்ஸ். ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸும் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. இதை தாண்டி ப்ளூரே பிளேயர், மீடியா பிளேயர், ஸோ ஸ்ட்ரீமர் இதில் எல்லாமே நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறாங்க கால் பண்ணுங்க. ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த வித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எனக்கு கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 ஸ்டீரியோ ரிசீவர் எடுத்திருக்கோம். 3மே ஒரே பிராண்டில் ஒரே மாடல் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ வாங்க அது என்ன மாடல், என்ன ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம சேல்ஸுக்காக எடுத்துருக்க ப்ராடக்ட் பயனியர் பிராண்டில் ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபயர் தான் எடுத்துருக்கிறோம். ஸோ இதோட மாடல் நம்பரை பார்த்துட்டிங்கன்னா A209. டோட்டலாக நம்மளுக்கு 3 ஸ்டீரியோ இன்டெகிரேட் எடுத்துருக்கிறோம். 3மே ஒரே மாடலில் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ கண்டிஷனும் பார்த்துட்டிங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதோட வாட்டேஜ்னு பார்க்கும்போது 6 ஓம்ஸில் 60 வாட்ஸும் 8 ஓம்ஸில் 45 வாட்ஸும் கொடுத்துருப்பாங்க. பட் இதனுடைய வாட்டேஜ் இந்த 45 இருந்தாலும் நல்ல ஒரு விதமான அவுட்புட் உங்களால் எதிர்பார்க்க முடியும். ஸோ ரெகுலராக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு ஸ்டீரியோ ரிசீவரில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு இந்த 40-50 தான் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவே ஒரு ரூமுக்கு எக்ஸாம்பிள் ஒரு 10/12 ஒரு 10/14க்கு தாராளமாக போதுமானது. ஸோ அதுலேயும் நல்ல அவுட்புட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஸ்டீரியோவில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஏபி, அதாவது 2 ஸ்பீக்கர் பேக்கேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு உண்டான பட்டன்ஸ் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது தவிர பார்த்துட்டிங்கன்னா பேஸ் கண்ட்ரோல், ட்ரிபிள் கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா லவுட்னஸ் மேனேஜ்மெண்ட் ஆன் ஆஃப் பண்ண ஒரு பட்டன்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா டைரக்ட் மோட். இந்த டைரெக்டை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேஸ் டேபிள் எதுவுமே ஒர்க் பண்ணாமல் டைரெக்டாக மட்டும் ஒர்க் பண்ணும். அது கண்ட்ரோல் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் கண்ட்ரோல். அடுத்தது இன்புட் செலக்ட் சிடி, டியூனர், ஃபோன் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அதில் செலக்ட் பண்ணுறதுக்கான இன்புட் செலக்டர் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட் வியூ பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இவ்வளோ தான் இருக்கும். ஸோ அடுத்து பேக்கில் வாங்க என்ன இருக்கிறத பார்க்கலாம். ஸோ பேக் சைடை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது பயனியர் பிராண்ட் அப்படிங்கிறதுனால மேட் இன் மலேசியா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பவர் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா 310 வாட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த 310 வாட்ஸுங்கிறது நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. இது வாட்டேஜ் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க. பேக் சைடில் அவங்க ஸ்டிக்கரில் போடக்கூடிய இது பார்த்தீங்கன்னா பவர் கன்சப்ஷன், அதாவது இந்த பவர் இந்த ஸ்டீரியோ ஆம்பிளிஃபயர் எவ்வளோ பவர் எடுக்கும் அப்படிங்கிறது தான் அதோட கால்குலேஷன். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிக்னல் கிரவுண்டு, அதாவது எர்த்து கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. எல்ஆர் இன்புட்டு கொடுக்கறதுக்காக அந்த இன்புட் செலெக்ஷன் உங்களுக்கு இதில் ஆர்சிஏ டைப்பில் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது தாண்டி பார்த்துட்டிங்கன்னா ஸ்பீக்கர் கனெக்டிவிட்டி எல்லாமே பனானா சாக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஏ அண்ட் பி 2 கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு சில ஸ்டீரியோவில் A+B ரெண்டுமே யூஸ் பண்ணலாம், அது பயாம்பிக் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்துட்டிங்கன்னா ஏ அல்லது பி 2 உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில பேர் வந்து 2 புக் ஷெல்ஃபு இல்லை ஒரு புக் ஷெல்ஃபு ஒரு டவர் இந்த மாதிரி வச்சுருப்பீங்க. ஸோ ஏ லைனில் ஒரு எக்ஸாம்பிள் புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கரும் பி லைனில் ஒரு டவரும் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ கொஞ்ச நாள் இது நீங்கள் புக் ஷெல்ஃபில் கேட்குறீங்கனாலும் ஏல செலக்ட் பண்ணி புக் ஷெல்ஃபில் கேட்டுக்க முடியும். இல்லை டவரில் கேட்கணும்னு வச்சிங்கன்னா பியில் செலக்ட் பண்ணி அதில் உங்களுக்கு கேட்டுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எல்லா ஸ்டீரியோலையுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுலேயுமே உங்களுக்கு அதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது தவிர பார்த்துட்டிங்கன்னா பேக் சைடில் ஏசி இன்புட்டுக்கான அந்த ஒரு சாக்கெட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ பேக் சைடை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷன், ஃப்ரண்ட் அண்ட் பேக் வியூ ரெண்டுமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த 3 ப்ராடக்ட்டுமே நல்ல ஒரு கண்டிஷனில் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஒரு புக்ஷெல் ஸ்பீக்கர்ஸ், ஒரு டவர் ஸ்பீக்கர்ஸ் எல்லா பேக்கேஜ் கூடயும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு இதோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ யூஸ்வலாக இந்த ஸ்டீரியோ செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வாட்டேஜ் ஒரு 35, 40 இந்த மாதிரி கொடுக்கும் போது ஒரு ஏவி ரிசீவரில் ஒரு 150 வாட்ஸ் எந்த அளவுக்கு அதில் பவர் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இதில் உங்களுக்கு அந்த 35 வாட்ஸ்லேயே பவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே நிறைய பேர் நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஏவி ரிசீவரில் 150 வருது, 100 வருது, ஸ்டீரியோவில் பார்த்துட்டிங்கன்னா 20 வருது, 30, 40 தானே வருது, எப்படி பர்ஃபார்மன்ஸ் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. பட் ஒரு ஸ்டீரியோவில் வரக்கூடிய பவர் வேற, ஒரு ஏவி ரிசீவர் வரக்கூடிய பவர் வேற. இந்த ரெண்டுமே நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டீரியோ ரிசீவரை கேட்டு பாருங்க, ஒரு ஏவி ரிசீவரை கேட்டு பாருங்க, உங்களுக்கே அதை புரிஞ்சிடும். அப்படி இல்லை நீங்கள் நேரில் வந்து டெமோ பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் நான் நேரில் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன்.
ஸோ ஸ்டீரியோவில் எந்த அளவுக்கு இருக்குது, ஏவி ரிசீவர் எந்த அளவு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சூஸ் பண்ணி நான் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அப்பயே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அந்த வகையில் ஸ்டீரியோ சாங்ஸ் நான் நிறைய கேட்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக ஸ்டீரியோ ரிசீவர் எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி இல்லை நான் மூவி மட்டும் தான் பார்ப்போம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஏவி ரிசீவர் கேட்டகரிக்கு போய் அதுக்கு சூஸ் பண்ண மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. பட் இந்த மாதிரி ஸ்டீரியோ கேட்டகரியில் நீங்கள் ஒரு சாங்ஸ் கேட்கும் போது ஒரு பேஸ், அதாவது ஒரு சப்வூஃபர் இல்லாமலேயே அந்த டவர் ஸ்பீக்கராக இருக்கட்டும், ஒரு புக் ஷெல்ஃபராக இருக்கட்டும், ரெண்டுத்திலுமே பேஸ் ரெஸ்பான்ஸ் நல்லா வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதில் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது தவிர நீங்கள் இந்த ரிசீவர் கூட ஒரு சப்வூஃபர் ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் ப்ரீ அவுட் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு சில சப்வூஃபரில் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஐ லெவல் இன்புட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 ஸ்பீக்கர் இன்புட்டு கொடுத்துட்டு 2 ஸ்பீக்கர் அவுட்புட் கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் அந்த சப்வூஃபரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சப்வூஃபர் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா இதுலேருந்து 2 ஸ்பீக்கர் லைன் எடுத்துட்டு அந்த சப்வூஃபரில் கொடுத்துட்டு அந்த ஸ்பீக்கர்லேருந்து அந்த சப்வூஃபர்லேருந்து 2 ஸ்பீக்கர் லைன் எடுத்துட்டு ஸ்பீக்கரில் கொடுத்துட்டீங்கன்னா அந்த சப்வூஃபர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரியும் ஒரு ப்ரீ அவுட் இல்லைனாலும் அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் அந்த சப்வூஃபரில் ஐ லெவல் இன்புட் இருக்கணும், ஐ லெவல் அவுட்புட் இருக்கணும், அப்படி இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது தவிர பார்த்துட்டிங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா கொரியர் சர்வீஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். பேமெண்ட் ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா ஃபோன்பே, ஜிபே, கிரெடிட் கார்டு, ஆன்லைன் பேமெண்ட் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதோட பிரைசிங் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,000 நாங்கள் சேல் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நாங்கள் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீடியோக்குள்ளே போயிட்டு கிளிக் ஆல் கொடுத்துட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆள் கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும் வேணாவது நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வாங்க இன்னொரு ப்ராடக்டோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.